நம்ம பேஜ்ல நிறைய விண்டேஜ் பைக்ஸ் வந்து சேலுக்கு பார்த்துட்டே இருக்கோங்க. ஃபுல்லி ரிஸ்டோர் பண்ண ராயல் என்ஃபீல்டு புல்லட் 1985 மாடல் செகண்ட் ஓனர்ஷிப்ல இருக்கு. எஃப்சி இப்போ ரீசெண்டா தான் பண்ணிருக்காங்க. 2030 வரையும் பாத்தீங்கன்னா அடுத்த 5 வருஷத்துக்கு எஃப்சி கரண்ட்ல இருக்கு, இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு. வாங்குறவங்க பேர்ல நேம் டிரான்ஸ்ஃபரும் பண்ணி கொடுத்துருவாங்க. 6 மந்த் முன்னாடி தான் கம்ப்ளீட்டா பின் டு பின் ரெஸ்டோர் பண்ணிருக்காங்க. ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷன்ல இருக்கு. ரெஸ்டோர் பண்ணி வெறும் 2000 கிலோமீட்டர் தாங்க ஓடி இருக்கு. வண்டி ரெஸ்டோர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா 1,60,000 மேல செலவு பண்ணி ஃபுல்லா ரெடி பண்ணிருக்காங்க. இது எதுவுமே ஸ்டிக்கர் கிடையாது, டேங்க்ல எல்லாமே ரிவர்ஸ் பண்ணி பெயிண்டிங்ல பண்ணிருக்காங்க. பிளஸ் இப்போ எஃப்சி வந்து இப்பதான் பண்ணிருக்கு. ஸோ எல்லாமே செலவு பண்ணிருக்காங்க. வண்டிக்கு கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா 2,25,000 கேட்கறாங்க. சென்னை அம்பத்தூர் கள்ளிக்குப்பத்தில் இருக்கக்கூடிய எஸ்எம்எஸ் ஆட்டோடெக் ஷாப்ல தான் இந்த ராயல் என்ஃபீல்டு புல்லட் நம்ம வந்து சேலுக்கு எடுத்துட்டு இருக்கோம். ஸோ இவங்க ஷாப்ல நிறைய வெஹிக்கிள் சேலுக்கு இருக்கு. வித் பட்ஜெட்டோட நம்ம பேஜ்ல வந்து பார்த்துட்டே இருக்கோம். எல்லாமே எஃப்சி பண்ணி மட்டும் தான் சேலுக்கே வருது. இது டைரக்டா கஸ்டமர் கிட்டே வெஹிக்கிள் இருக்கு. இன்னொரு டீடைல் சொல்லிடுறேன். 1985 மாடல் செகண்ட் ஓனர்ஷிப்ல இருக்கு. எஃப்சி இப்பதான் பண்ணிருக்கு. 2030 வரையும் எஃப்சி கரண்ட்ல இருக்கு, இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு. நேம் டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துருவாங்க. வண்டிக்கு கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா 2,25,000. இந்த வண்டியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடு பிரேக் வந்துடும். ஃபுல் ஒரிஜினாலிட்டியில இருக்கு. ஸோ நம்ம ரெடி பண்ணியே வண்டி ரெஸ்டோர் பண்ணியே வெறும் 2000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. நேரில் வந்து வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தது அப்படின்னா டேரக்டா ஷாப்பை கான்டாக்ட் பண்ணுங்க. ஷாப்போட டீட்டெயில் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இதே மாதிரி நல்ல குவாலிட்டியான வெஹிக்கிள்ஸ் ஒரு பெஸ்டான பிரைஸ்ல சேலுக்கு பேஜ்ல வந்துட்டே இருக்கும். நான் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்